a poet par excellence. எங்கள் எல்லோரையும் விட சிறந்த கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். The man who ushered freshness into the world of Tamil poetry. மதுரையில் பிறந்த காரணமோ என்னமோ தெரியல, அந்த வைகை நதி நீர், அந்த மண், அந்த காற்று, இதன் காரணமாக எனக்கு தாய்மொழியை விட தமிழ் அதிகமாக ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு போச்சு. இவர் மேல்நாட்டில் பிறந்திருந்தால் இவரை உலக விருதுகளெல்லாம் தேடி வந்திருக்கும். Kaviko penned his first poem when he was all of 16. Born in an Urdu-speaking family, Kaviko penned his first lines of poetry in Tamil, the language that fascinated him. His poetry startled the reader with its newness in the art of words. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கவிஞன் ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவனை தூண்டி விட்டா வெளியே வரான். அவருடைய கவியரங்கத்திலே உதிர்த்த வார்த்தைகளை நாம் என்றைக்கும் மறக்க முடியாது. An ardent supporter of social causes, he was also a beloved teacher. கட்டுரையாளராக தான் முதல்ல பணி கிடைச்சது. நான் டீட்டெயில்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆனால் அதை கூட டீட்டெயில்டாக தான் நான் நடத்தினேன். அதுக்காக ஒரு மணி நேரம் வகுப்புக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் வந்து படிப்பேன். அதன் விளைவு, அதுக்கு பிறகு மற்ற மாணவர்களுக்கு வகுப்பு இல்லைன்னு சொன்ன ஆசிரியர் வரலன்னா அவங்க என் வகுப்புக்கு வந்து உட்காருவாங்க. A preacher of unity and peace, his message through literature is immortal. மதம் என்பது ஒரு பயிற்சி தான். புறப்பட்ட இடத்தை நோக்க போய் சேருகிற இடத்தினுடைய பாதைகள் வெவ்வேறு வரும். மதங்களில் வேறுபாடுகள் தெரிந்தாலும் கூட அதனுடைய லட்சியம், எல்லை, போய் சேருகிற இடம் ஒன்று தான். இந்த வேறுபாடுகளை பார்க்கக்கூடாது. A life to be celebrated, a poet to be revered, his work will never cease to enthrall us. 24 மணி நேரமும் சிந்திப்பது, எழுதுவது தவிர வேறு எந்த வேலையும் நான் செய்கிறதில்லை. செயற்கையாக எழுதப்படுவது எதுவும் செய்யுள் தான், கவிதை அல்ல. உட்காந்து ஒரு கவிதை எழுதுவோம் அப்படின்ட்டு ஒருத்தன் உட்காந்தான்னா அவன் கவிதையாக வராது அது. அதனால் பார்க்கிற காட்சிகளில் அல்லது கேட்கிற சொற்களில் படிக்கிற பொழுது நமக்கு தானே உதிக்கிறது. தட் இஸ் நாட் கிரியேஷன், தட் இஸ் ரெவலேஷன் நான் சொல்லுவேன். ஆடிங் ஸ்மைல், லிவிங் லெஜெண்ட்ஸ். முதல்ல இந்த விருது வழங்குகிற அந்த டீமுக்கு மொத்தமாக என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்தது குறிப்பாக வந்து என்னென்னா, ஐயா அப்துல் ரஹ்மான் ஐயா வந்து இந்த விருது வாங்கியிருக்காங்க. நான் பெங்களூர் கம்போஸ்டிங்கில் இருந்தேன் சண்டைக்கோழி பார்ட் 2க்காக. ஐயா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விருது வாங்குறேன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் கிளம்பி வந்திருக்கேன். அவங்களுக்கு இது வழங்குறதுல வந்து என்னென்னா மிகப்பெரிய பொருத்தமும் அந்த விருதுக்கு மிகப்பெரிய பெருமையும் சேரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவரெல்லாம் மிகப்பெரிய மாஸ்டர். அவங்களுடைய போயம்ஸ் எல்லாம் வந்து கைக்கு எழுதுவது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்டிக்கல் பண்ண ஜூனியர் விடன் பார்த்து தான் நல்லா கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அவரை வந்து நான் ஒரு ஆசான் மாதிரி பார்க்குறேன். என்னுடைய தொகுப்புடைய வெளியீட்டு விழாவுக்கும் வந்தாங்க. அதே மாதிரி வந்து அவங்ககிட்ட போய்ட்டு ஒரு அணிந்துரை வாங்குறதுக்காக வீட்டுக்கு 2 முறை போனப்போ எங்களுக்கு திரும்பி வர்றதுக்கே மனசு இருக்காது. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கவிதைகளை பற்றியும், உலகம் முழுக்க இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களை பற்றியும் அவர் பேசியே இருக்கலாம். அவ்வளோ சுவாரஸ்யமான, அவ்வளோ தரமான ஒரு ஆசிரியராக இருந்து வந்தவங்க. இன்றைக்கும் நாங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவங்க இந்த விருது வாங்குறது மிகப்பெரிய சந்தோஷம். வாழ்த்துக்கள். வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த ஒரு நல்ல தருணத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டின் மிக பெரும் ஏற்றமிக்க
தமிழ் கவிஞர் கவிக்கோ அவர்களுக்கு ஆடிங் ஸ்மைல்ஸ் நிறுவனத்தார் விருது வழங்கி கௌரவிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாமெல்லாம் இங்கே ஒருங்கிணைந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் வார்த்தைகளில் எத்துணை அர்த்தங்கள் உட்பொதிந்திருக்கின்றன என்கிற எண்ணிக்கையை மிக ஆழமாக உட்புகுந்து வெளிக்கொணர்ந்து கொண்டு வந்து தமிழ் உலகத்திற்கு ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தபூர்வமான பொருளை இந்த தமிழ் உலகத்திற்கு தந்த பெருமை இந்த மாபெரும் கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு உண்டு. ஜாதி, மதம், சமயம், இனம் என்கிற எந்த வேறுபாடுமின்றி மானுட சமுதாயத்தில் ஒரு மிகச்சிறந்த மனிதர் தன்னுடைய வாழ்வே மனிதம் என்கிற ஒரு இலக்கை நோக்கியே பயணிக்கும் என்பதனை பல்வேறு தளங்களிலே நிரூபணம் செய்திருக்கக்கூடிய மாபெரும் கவிஞர், மாபெரும் சமூக பெருந்தகை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இன்றைக்கு விருது வழங்கப்படுகிறார். அந்த விருதை கொடுப்பதற்கு நானும் ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிறேன் என்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆடிங் ஸ்மைல். இந்த காலத்தில் எங்கு பார்த்தாலும் இந்த புன்னகை வறட்சியைத்தான் காண்கிறேன். ஆனால் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் உலகெங்கனும் புன்னகையை பரப்ப வேண்டும் என்ற கருத்தில் ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தலைவர்களையும் அறிஞர்களையும் கௌரவிக்க வேண்டும் என்ற கருத்தில் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை நான் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததற்காக பெருமையாக கருதுகிறேன். கவிக்கோ அவர்கள் ஒரு பெருங்கவிஞர் என்று ஜனாப் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னார்கள். நான் அதனை இன்னும் விரிவாக சொல்ல வேண்டுமானால், அகில இந்தியாவிலேயே ஒரு 10 மாபெரும் கவிஞர்களை நாம் செலக்ட் செய்தோம் என்றால் அந்த 10லே ஒருவராக கவிக்கோ அவர்கள் இருப்பார்கள் என்பதில் எத்தகைய ஐயமும் கிடையாது. அவர்கள் இன்னும் பெரிய பெரிய விருதுகளை பெறுவதற்காக பல காவியங்களை இயற்றக்கூடிய திறன் படைத்தவர்கள். அவர்கள் காவியங்களை எழுதி இந்த மண்ணை சார்ந்த மக்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நான் வேண்டி முடிக்கிறேன். நன்றி, வஸ்ஸலாம். கவிக்கோ அவர்களை பற்றி அவர் சிஷ்யன் நூருல்லா எதுவும் சொல்லாமல் இது முழுமையாகாது. ஸோ கவிஞர் நூருல்லாவே. பெரியோர்களே, அவருடைய பெயரில் இருக்கின்ற மான் கவியில் துள்ளுவதை பார்த்து லயித்து ரசித்து மெய்மறந்திருப்பவர்களில் அடியேனும் ஒருவன். அவரை பற்றிய சொற்களை எடுக்கும் பொழுதே நாவே தழும்பக்கூடிய அளவுக்கு, தழுதழுக்கக்கூடிய அளவுக்கான ஜீவன்மிக்க சொற்களுக்கு அவர் சொந்தக்காரர். அவரிடம் நான் பிரமித்து பார்க்கின்ற விஷயம் என்னவென்றால், நாட்டை, இனத்தை, மொழியை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனிதனை மனிதனாக பார் என்றார். உலக இலக்கியங்களில் இருக்கின்ற கவித்துவமான விஷயங்களை எல்லாம் தேடி திரட்டி எடுத்து பிழிந்து தமிழுக்கு தந்திருக்கிறார். தமிழில் முதலில் புதிய அத்தியாயத்தை படைக்கின்ற வகையில் புது கவிதைக்கான இலக்கணத்தை வழங்கினார். கசல், அது அயல் நாடுகளில் இருக்கின்ற ஒரு பாணியாக இருந்தாலும் அதை தமிழினுடைய கவிதைக்குள் புகுத்தி அதற்கு அவர் கொடுத்திருக்கின்ற ஜீவனின் மூலமாக பல புதிய கவிஞர்கள் இதயத்தில் ஏந்தி கொண்டு உத்வேகத்தோடு எழுதக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். சுருங்க சொல்லி, தமிழ் கந்திக்கு புதிதாக ஒரு அணிகலனாக வந்து அமர்ந்தவர். தமிழ் கந்தி இருக்கும் வரை அவருடைய கழுத்தில் கவிக்கோ என்ற அணிகலனும் இருக்கும் என்ற பெருமிதத்தோடு நான் ஐயா அவர்களை பணிந்து நிறைவு செய்கிறேன்.
அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். உலகெங்கிலும் இருக்கின்ற பல்துறையை சார்ந்த அறிஞர்களை தேர்ந்தெடுத்து, வல்லுநர்களை தேர்ந்தெடுத்து விருது வழங்குகிற இந்த அருமையான அமைப்பை முதலில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த பெயரே விசித்திரமாக இருக்கிறது, ஆடிங் ஸ்மைல்ஸ், சிரிப்பை சேர்ப்பவர்கள். இன்றைக்கு மனிதனுக்கு தேவைப்படுகிற மிகப்பெரிய தொண்டாக நான் அதை கருதுகிறேன். உயிரினங்களிலேயே சிரிக்க தெரிந்தவன் மனிதன் ஒருவன் மட்டும்தான். ஆனால் அவன் சிரிப்பதில்லை. இதுதான் மிகப்பெரிய வேதனை. அந்த மனிதர்களுக்கு சிரிப்பை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு அருமையான திருப்பணியை கவிப்பிரியா மற்றும் அவரை சார்ந்தவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது மிகப்பெரிய தொண்டு, சாதாரணமான தொண்டு இல்லை. சரியாக சொல்ல வேண்டும் என்றால், துயரப்பட்டு கொண்டிருக்கிறவனுடைய உதட்டில் எவனாவது ஒரு புன்னகையை ஏற்படுத்தினால் அது தேவனுடைய ஆலயத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்த அளவுக்கு சமமானது. இன்னும் சொல்லப்போனால் அதைவிட உயர்ந்தது. அந்த திருப்பணியை செய்கிறார். பல்வேறு வணிக பிரமுகர்களை அழைத்து விருது தருகிற இந்த விழாவிலே வியாபாரத்தை சுத்தமாக வெறுக்கிற என்னை தேர்ந்தெடுத்து இந்த விருது வழங்குகிறார்கள். என்ன விஷயம் என்று சிந்தித்து பார்த்தேன். நிறுவனர் பேரே கவிப்பிரியா. ஆகையினால் அவர் கவிக்கோவை விரும்பியதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. அவர் இலக்கியத்தை விரும்பி இருக்கிறார், கவிதைக்காக ஒரு விருதை அளித்திருக்கிறார் என்பதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லவில்லை. கவிதைக்கு விருது கொடுக்கிறார், தமிழுக்கு விருது கொடுக்கிறார். இதற்காக நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நூருல்லா சொன்னது போல நான் எல்லா வேதங்களையும் கடந்தவன். ஆலயமணியின் ஓசையும் பள்ளிவாசலின் அழைப்பொழியும் மடாலத்தையின் கீதாலயத்தினுடைய ஜெப ஓசையும் காற்றில் ஒன்றாக கலந்து போகின்றன. அத்தகைய இடத்திற்கு நாம் சென்றால்தான் நாம் உண்மையான மதவாதி ஆக முடியும் என்ற ஒரு செய்தியை இந்த மக்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய கவிதைகளால், என்னுடைய கட்டுரைகளால். ஏனென்றால் இந்தியா முன்னேற வேண்டும் என்றால் இங்கே இருக்கிற பேதங்கள் எல்லாம் ஒழிய வேண்டும், அதை பரப்புவர்களும் ஒழிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு உயரும். அத்தகைய ஒரு திருப்பணிக்கு இத்தகைய அமைப்புகள் உதவுகின்றன. நான் அவர்களை பாராட்டுகிறேன். இத்தகைய விருதுகளை தேடி தேடி மிகச்சிறந்தவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்களை ஊக்கம் தந்து அவர்களுக்கு ஆக்கம் தருகிற பல பணிகளை செய்ய வைக்கிறீர்கள். நன்றி, வணக்கம்.